ஹாய் ஆல். சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் இல்லாமல் மூவ் ஆகாது, எஸ்பெஷலி சிக்கன் இல்லாமல். அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? சிக்கன் கிரேவி, ரைஸ், ரசம் அண்ட் சிக்கன் 65. அண்ட் இப்போது இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் இது மூணுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிறதுக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 2 பவுல்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், எங்கள் வீட்டில் வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். உங்கள்கிட்ட மிக்சிங்கில் இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க, இல்லைனா தனித்தனியாக இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுக்கு சிக்கன் மசாலா போடனாலும் நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிற கன்சிஸ்டன்சியில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்பைஸியாக இருக்கும். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். பார்க்கும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து சிக்கன் 65 ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.